Hello guys, welcome to Saakku kitchen time. Today நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பண்ணி காட்ட போறேன். அது என்ன ரெசிபின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரியாலி சிக்கன் டிக்கா. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு and டேஸ்டாவும் வந்திருக்கு. இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓவராலா இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இவ்வளவுதான். கொத்தமல்லி ஒரு பவுல், கரம் மசாலா 1 tablespoon, சமையல் எண்ணெய், சீரகம் 1 tablespoon, புதினா ஒரு பவுல், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 tablespoon, 5 பச்சை மிளகாய், half lemon, நல்லா க்ளீன் பண்ண 1/2 kg போன்லெஸ் சிக்கன், தேவையான அளவு உப்பு, 8 பல் பூண்டு, 8 முந்திரி பருப்பு, தயிர் 3 tablespoon. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா ப்ரிப்ரேஷன்ஸை பார்க்கலாம். மிக்சியில் கொத்தமல்லி புதினா, 8 பல் பூண்டு, 1 tablespoon சீரகம், 5 பச்சை மிளகாய், 1 tablespoon கரம் மசாலா, தயிர் 3 tablespoon, 8 முந்திரி பருப்பு, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் ஃபைன் பேஸ்ட் ஆகிற மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்ச மசாலாவை சிக்கன் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் மசாலா நல்லா கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக 2 அடுப்பு கறி துண்டு சூடு பண்ணி ஒரு ஸ்மால் சாசரில் வச்சு அது மேலே 2 tablespoon ஆயில் விட்டு ஸ்மோக் வரும்போது ஒரு மூடி வச்சு டைட்டாக கவர் பண்ணி ஒரு 1 hour ஊற வைங்க. இப்போ அந்த சாசரை ரிமூவ் பண்ணிவிட்டு 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணி அகெயின் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி ஒரு 30 minutes ஊற வைங்க. 30 minutesக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வுடன் ஸ்டிக்கில் சிக்கன் பீசஸை 1 by 1 குத்தி கூடவே நான் ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி 1 spoon ஆலிவ் ஆயில் கூட பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சிக்கன் பீசஸோட இன்பிட்வீனில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஆட் பண்ண இந்த ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் நம்ம ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஹீட்டான பேனில் 1 tablespoon பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இன்னும் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். பட்டர் மெல்ட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ண சிக்கன் ஸ்டிக்ஸை இப்போ பேனில் ப்ளேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 10 minutes ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எல்லா சிக்கன் பீசஸோட சைட்ஸும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். பட்டர் இல்லைனா கூட நீங்கள் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணி கூட குக் பண்ணலாம். 20 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி பாருங்கள். சிக்கன் எல்லாமே குக் ஆனால் நம்ம ரெசிபி ஓவர். இப்போ எல்லா சிக்கன் பீசஸும் குக் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டான ஹரியாலி சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா லெமன் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஹரியாலி சிக்கன் டிக்கா கார்லிக் டொமேட்டோ சாஸ் இல்லைனா டொமேட்டோ மயோனீஸோட காம்பினேஷனில் சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஹரியாலி சிக்கன் டிக்காவை ஒரு வாட்டி ட்ரை பண்ணாலே இது உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோடு வரேன். டேக் கேர். தேங்க்யூ கைஸ்.